இது ஒரு ரோசாப்பூ மிஷினு. கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. நியூ இன்ஸ்டாலேஷன். பண்ணும்போதே பாருங்கள், இந்த பம்பில் இருந்து த்ரெட்டு வழியோடி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம், கனெக்டரை கலத்தி போட்டால் சரியாயிரும், இல்லை டெஃப்லான் டப்பை கூட 2 சுற்று சுற்றினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக ட்ரை பண்ணியிருக்கேன். கனெக்டர்ஸை மாற்றியாச்சு, டெஃப்லான் டப்பை போட்டு பார்த்தாச்சு. இந்த லீக் நிற்கவே இல்லை. ஒரு ஷுவராக தெரியும் இது ஒரு டிஃபெக்டிவ் பம்பு. அதாவது டிஃபெக்டிவ் வாரண்ட்டி, டெஸ்ட் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்து கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு இஷ்யூ தான். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நார்த்துலேருந்து வந்த மிஷினு. நானும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இது பம்பு ஹெட்டை தான் மாற்றணும், அப்படி இல்லைன்னா ஃபுல் பம்பை தான் மாற்றணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசியாச்சு, டெக்னிக்கல் டீம்கிட்ட. அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஓகே நான் டிக்கெட் ரைஸ் பண்ணுறேன், கம்பெனி சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா, அவங்க இனி டிக்கெட் ரைஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பம்பு அனுப்பி, இல்லை பம்பு ஹெட் அனுப்பி, ஒரு டெக்னீஷியனை அனுப்பி திரும்ப மாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆகிரும். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. இந்த லீக் ஆகிற தண்ணி இங்கே இன்லெட் உள்ளே போகுதா டேங்குக்குள்ளே, அது வழியோடு என்ன செய்யும் அப்படின்னா சில நேரம் கசிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.